இதை பார்த்து அந்த ஓஜின்ற ஃபேக்டர் வந்து மச் ஏர்லியரா கதையில வரா மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து சாருக்கு அவங்க என்ன காஸ்டியூம் போட போறாங்கலாம் தெரியாது. வந்தோடனே மேம் என்ன கணித்தீவு பொண்ணா மாதிரியே இருக்கீங்க, ஐயோ வேற. அப்பா கேரக்டருக்கும் பயங்கரமான மாஸ் பில்டப் இருக்கு, ஹீரோயிசம் இருக்கு. பையன் கேரக்டருக்கும் மாஸ் பில்டப் இருக்கு, ஹீரோயிசம் இருக்கு. பட் ஒருத்தர் நல்லது பண்றாரு, ஒருத்தர் கெட்டது பண்றாருன்னும் போது நீங்க யாருக்கு ரூட் பண்ணுவீங்க, யாருக்கு சேர் பண்ணுவீங்க? அகைன் திரும்ப காரணங்கள் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு 8 மணி நேரம் தான் கிடைக்குது மெட்ரோல ஷூட் பண்றதுக்கு. இவங்க அந்த செட் பீஸ் ஏகப்பட்டதை பிளான் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு ரைட்டிங்காகவே கொஞ்சம் எனக்கு வீக்காக தான் இருந்துச்சு இந்த படம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப சர்ஃபேஸ் லெவல்லையே சொல்லியிருந்தாரு இல்லையா, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. முதல்ல இருந்தே மென்ஷன் பண்ணி ஷவுட் அவுட் கொடுத்தது விஜய் தான். தனுஷுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான். அதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு மொத்த பட்ஜெட்டும் டிஏஜிங் போனதுனால இந்த சிஜி எல்லாம் பெருசா அவன் கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். The younger Vijay never needed de-aging. இப்போ current Vijay, older Vijay could have been older. பிடி பிரேமர்களுக்கு வணக்கம். கோட் திரைப்படம் வந்து வெளியாகி ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி புக் மீ ஷோவில் நேற்று கூட லாஸ்ட் 24 ஹவர்ஸுக்கு 5 lakh டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்குலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரிவ்யூ தாண்டி டிஸ்கஷனாக இருக்கலாம். கிரிட்டிக்கல் நோட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேச நம்முடன் இருக்கிறார்கள் அபிஷேக் அண்ட் கார்த்திக் கிருஷ்ணா. அதோட நானும் ஜான்சனும் இருக்கோம். கோட் படம் பார்க்காதவர்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டில் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஸ்பாய்லர்ஸ் ட்ரெய்லர் பார்த்தே கதை சொல்லவங்க கண்டிப்பாக அதை பார்க்கலாம். நிறைய இருக்கும். விபி பற்றியும் நிறைய பேசியிருக்கு, படத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கு. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கான்ஸ்பிரசி தியரிகள், இது ஒரு டைம் டிராவல் மூவியில் ஆரம்பிச்சு, அதுவும் 2 பேரும் ஒரே சட்டையில் எக்ஸல் சைஸும் எல் சைஸும் போட்ட மாதிரி வந்தப்போ இருந்து சரி ஏதோ பண்ண போறாங்க அப்படிலாம் இருந்துச்சு. அதுல இருந்து படத்துல நீங்க பார்த்த வெர்ஷன் பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இனிஷியலாக பிளான் பண்ண டிராஃப்ட், அவங்க எப்படி இந்த லைன் எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணாரு, எப்படி ஒரு ஸ்டெப் அவுட் லைன் போட்டாரு, எப்படி வந்து டிஸ்கஷன். விபி சார் பிலீவ்ஸ் இன் டிஸ்கஸிங் இட் வித் பீப்புள். அதுக்கப்புறம் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் எல்லாத்தையுமே எழுதுவார். ஸோ அவர் அது ஒரு கலெக்டிவ் ப்ராசஸாக தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவர் இனிஷியலாக பிளான் பண்ண ஒரு ஜோன் வந்து நீங்கள் பார்த்த அந்த ஓஜின்ற ஃபேக்டர் வந்து மச் ஏர்லியராக கதையில் வரா மாதிரி தான் இருந்துச்சு. தளபதி வெரி ஸ்ட்ராங்லி ஃபெல்ட் இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும்டான்னு. இல்லை நான் பயங்கர சிலபிளான மேட்டர்னா ஒரு சீனில் ஒரு 4 விஜய் 5 விஜய் போது யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டண்ட் செட் பீஸே சுடுறவன் எல்லாமே செத்தாலுமே அதில் பாதிப்பு இல்லைன்ற ஒரு மேட்டர்ன்றது வந்து ஓஜியாக இல்லாமல் அதை கடைசியில் ஒரு கர்டன்ட்ரிஸ் இருக்கலாம் அப்புறம் பண்ணுற கைத்தட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே அப்படிலாம் பிளான் பண்ணாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ அ ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் வாஸ் அந்த அவரோட பிபி சாரோட அந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கான மோகம். பிகாஸ் அவரோட ஆல் டாப் டைம் படங்களில் வந்து பேக் டு தி ஃபியூச்சர் எப்போவுமே இருக்கும். அவருக்கு அது ஜென்ரலாகவே ஹீ லைக்ஸ் தி சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கான இன்டர்வென்ஷன் இன் டெய்லி லைஃப் அப்படின்றத அவர் யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த இடத்துல அது கொஞ்சம் டிப் அடிச்சிச்சு. பட் எனக்கு ஓவராலாக வந்து ஒரு இன்னைக்கு ஒரு தியேட்டரில் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜியில் அப்படி ஒரு செட்டப்பில் இந்த கதையை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக தெரில. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம அடுத்தடுத்து அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிரான்சிஷன் மட்டும்தான் எனக்கு இஷ்யூவாக இருந்தது. ட்ரெய்லரில் ஒரு கதை கன்வே ஆச்சு இல்லையா, எனக்கு அதுதான் இருந்தது படத்தில். மோரர்லெஸ் ரொம்பலாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க சொல்கிறேன், ஏன்னா இப்போ இருக்கிற இரால வந்து ஆக்சஸ் நிறைய இருக்கும்போது நீங்கள் ஜெமினி மேன் அப்படியே தூக்கி வச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. அது காப்பிரைட் ரீதியாகவும் பிரச்சனைகள் வரும். அவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் வந்து ரைட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது காசு கொடுத்து அந்த ஒரு பட்ஜெட்டுக்குலாம். ஸோ கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருப்பாங்க, பட் ரொம்ப கமர்ஷியலாக தான் இருந்திருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ட்ரெய்லரில் ஒரு ஸ்டோரி கன்வே ஆச்சு, அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் கஸ்டடி மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு கண்டிப்பாக வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு பவுன்ஸ் பேக்காக இருக்கும்னு. எனக்கு அவருடைய ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து அவரெல்லாம் ரொம்ப அலட்டிக்கிற ஆள்லாம் கிடையாது. அவர் முன்னாடி இல்லாமல் அவரோட இன்டர்வியூஸ்லாம் கதை எதை கதை நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் படத்தில் என்ன கதை நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ ரொம்ப ஓப்பனாக கேண்டிடாக, ஆமாம் அதுவும் கிடையாது, நான் கதையாக கிடையாது, நாங்கள் இப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்கோன்றதெல்லாம் ஒரு ஓப்பனாக அட்மிட் பண்ணுற விஷயங்கள்ன்றதுனால ஸோ அவருடைய ஸ்டைலில் ஒரு லைட் வெயிட்டாக ரொம்ப குவர்க்கியாக ஒரு படம் இருக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்று அந்த விஷயம் என்னன்னா எப்படி இருந்தாலும் ஆப்வியஸாக இதுதான் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் அந்த இன்டர்வல் பாயிண்ட்டு, அந்த ஹெல்மெட்டை கட்டினா தான் இவரும் தெரியுமா நம்மளுக்கு, எப்படி இருந்தாலும் தெரிய போகுது இவர் தான் வரப்போறாரு, ஹெல்மெட்டை கட்டினா அவர் தான் இருக்க போகிறன்றதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப இழுத்தடிச்சு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஜெனரிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணாங்கன்றதே ஒன்றுமே புரியவே இல்லை. இவங்க மிஷன் சொல்கிறாங்களே, மிஷன் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு, சிசிடிவி கேமரா ரூம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே என்ன பண்ணுறீங்க, ஏன்னா எந்த மிஷன் அதில் என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்லும் போது தானே ஆடியன்ஸுக்கு ஒரு பரவர போகிறோம். அதெல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி மேக்கப் பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த காம்பினேஷனே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. விபி விஜய் சேர்றது ரெண்டு துருவமாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் 2 பேரும் கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய ஆட்கள்.
ஆனால் விபி வந்து அந்த வேக்கினஸ் ஒன்று இருக்கும், யூஸ்வல் கதையே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறதுன்னு. அண்டு அஜித் வச்சு மங்காத்தா பண்ணவர், ஸோ விஜய் வச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த முடிச்சு வெளியே வரும்போது ஓகே ஃபைன், ஒரு பிளாஸ்டாக ஒரு 30 minutes இருந்துச்சு அப்படிங்கிற இதோட வெளியாக. ஆடிங் டு வாட் வி வர் டிஸ்கஸிங், அந்த இன்னொரு பையன் விஜயை கமிட்டே பண்ணாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஜய் படம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் யூ குட் ஹவ் டன் தட் 30 years பேக். அந்த ஹெல்மெட் கழட்டும் போது தான் உங்களுக்கு ஒக்காமொக்க படத்தில் இன்னொரு விஜயா அப்படின்னு ஒன்று இப்போ நம்ம பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னா த்ரிஷா மஞ்சள் புடவை, இங்கே பிங்க் ஸ்கார்ஃப் வரைக்கும் எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அந்த வெயிட்டேஜ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிஜமாவே. அந்த அந்த பையன் விஜய், நான் கூட அவர் சின்ன டீட்டெயிலிங்லாம் பேக் தான் பண்ணியிருந்தாங்க. அவன் கொஞ்சம் ரஷ்யன் பேசுவான், அவன் கொஞ்சம் ஒரு கோக்கையான செட்டப்பில் தான் வளர்ந்துருப்பான். அவன் ஈஸ் எ வெப்பன் அகெயின்ஸ்ட் மேனனே சொல்கிறாரு ஒரு இடத்துல, இந்த மாதிரி நான் பண்ணுறதெல்லாம் அவன் தான், நான் ஒரு லெவலுக்கு தான் வச்சுருந்தேன் அவனை. ஸோ அந்த ட்ரோப்பை வந்து இன்னும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார்னு நினச்சேன். பட் அது அஃப்கோர்ஸ் அந்த 3 hour ரன் டைம்ன்ற இந்த ரன் டைம் இஷ்யூ, அது இதுலேயே சங்கர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 3 மணி நேரம் படத்தில் 3/4 மணி நேரம் பாட்டுக்கே போயிடும். இந்த மீதியில் அவ்வளோ கதை சொல்லுவார் அவர். ஸோ ஐ திங்க் ஏன்னா நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் மீட்டரில் ஹரி ஒரு மீட்ரு, கேவி ஆனந்த் ஒரு மீட்ரு, சங்கர் ஒரு மீட்ரு, விபி சாருக்கு இந்த ஃபார்மேட் பழக்கமே கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அண்ட் இட்ஸ் யோகி பாபுவோட அவருக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு போல. அவர் வந்து ஒரு ட்ராக் காமெடி மாதிரி ஒரு 10 நிமிஷம் அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு. அதுல ஒரு செம்ம கவுண்டர் வேற ஒன்று அவங்க டெலிட்டட் சீன் விடுவாங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன், அதான் ரொம்ப உருன்னு இருக்கு. யோகி பாபு பர்சனாச்சும் ஒர்க் ஆச்சா? இல்ல, எனக்கு மிச்சம் 2-3 போர்ஷன்ஸ் ஒர்க் ஆச்சு. யோகி பாபு ஃபர்ஸ்ட் டைம் 3 பேரும் ஜவஹர்லால் நேரு அது சொன்னது அது வரைக்கும் ஓகே. அது திரும்பி வாழைப்பழ காமெடி மாதிரி ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த டீ கடை அது இதெல்லாம். சோ அதான் அந்த பையன் கேரக்டர் வந்து ரிவீலே பண்ணாம இந்த காலகட்டத்தில் ஒரு விஜய் படம் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரியான சில லெவரேஜஸ் எல்லாம் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இப்போ இல்லவே இல்லை. இன்னொன்று இப்போ இருக்கிற இந்த SM வேர்ல்டுல எல்லா சர்ப்ரைஸுமே ஓப்பன் ஆயிடுது. நீங்க சொல்ற மாதிரி த்ரிஷா காஸ்டியூம் வரைக்குமே முன்னாடியே சொல்லிடுறாங்கிறப்போ ஹெல்மெட் கழட்டினா விஜய் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கேன். ஸோ சாரி, ஒரு கேள்வி கேட்டதுனால உங்க பர்மிஷனோட உங்க மஞ்சளோட ஒரு மஞ்சள் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து சாருக்கு அவங்க என்ன காஸ்டியூம் போட போறாங்கலாம் தெரியாது. வந்தோடனே மேம் என்ன கனித்தீவு பொண்ணா மாதிரியே இருக்கீங்க, ஐயோ வேற ஆப்ஷன்ஸ் கொடுக்கல வெங்கட், இதுதான் கொடுத்துருந்தாங்க. நான் வேணா ஒரு சும்மா ஒரு வேரியேஷனுக்கு வேணா இங்கே ஒரு பிங்க் ஸ்கார்ஃப் போட்டுக்கலாம். இல்லை மேம் அது மிஸ்கின் சாருக்கு ட்ரிபியூட் மாதிரி இருக்கிட்ட விட்டுருங்க ஜாலியாக. அதுல படத்துல அதே மாதிரி நிறைய இந்த கேரக்டருக்கான நேம்ஸே வந்து எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் வெங்கட் பிரபு ஸ்டைல், சுனில் தியாகராஜன் அவங்க அப்பா பேர், இவருக்கு சுந்தரம்னு அவங்க அப்பா பேர், கல்யாண் சுந்தரம். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. விஜய் படம் வந்து இப்போ நிறைய வந்து கடந்த எல்லா படத்துலையுமே ஐ எம் வெயிட்டிங் ஒரு ப்ராமினென்ட்டான இடத்த பிடிச்சிருது. அந்த டைலாக் எழுதிட்டு தான் பிள்ளையர் சொல்லி மாதிரி பண்ணிடுறாங்க. விஜய் படங்களில் விஜய் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது முந்தைய படங்களோட அதிகம். அது உங்களுக்கு எந்த லெவல் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு, இல்லை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன்லாம் கிடையாது. அது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. ஏன்னா அடிப்படையில் இது வந்து ஆடியன்ஸுக்காக, அவருடைய ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படமாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு படம் தான் பண்ண போறாரு. ஸோ ஆல் அவுட் போகலாம், நம்ம ஃபுல்லாகவே ஒன்லி ஃபேன்ஸுக்காக மட்டுமே நம்ம பண்ணுவோம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் சர்வீஸாக தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். அதனால் எனக்கு இதில் பெருசாக உறுத்தல தெரியல. பட் ஐ எம் வெயிட்டிங் வந்து கொஞ்சம் டயர்டாக தான் அடிச்சது. அது ஆல்ரெடி வந்து போன படத்தில் காலத்துலேருந்தே இருக்கு, அது நம்ம உருவாக்கல. பட் ஆனால் துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு 2 படம் ஓகே. அதுலேயே வந்து மாஸ்டர்ல வந்து விஜய் சேதுபதியை சொல்ல வச்சுட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. பட் ரொம்ப அது கொஞ்சம் ரொம்ப அடிச்சு துவச்சிட்டாங்களோன்னு அந்த ஐஎம் வெயிட்டிங்க. ஓகே போதும், வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பட் மற்ற விஷயம்லாம் நான் மைண்ட் பண்ணல. அது ஓகே, அது as long as it is enjoyable, எனக்கு வந்து அதுல பெரிய இஷ்யூலாம் இல்லை. எனக்கு மருதமலை மாமனியை ஒர்க் ஆயிடுச்சு. ட்ரெய்லர்லையுமே அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணதுனால அது சரி. விபி சாரோட தாட் ப்ராசஸில் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்குறது, அது ஒரு எட்டனதர் தியேட்டர் மூமெண்ட் ஃபார் பீப்புள் டு என்ஜாய்டா, இதில் என்னடா ஒரு இன்செக்யூரிட்டி, எல்லாத்தையும் வச்சுக்கலாம்டா. இது நம்ம பண்ணுற படங்களே இப்போ ரீஹாஷ் ஆஃப் லாட் அதர் திங்ஸ் தானே. ஸோ வை டு வி ஹேவ் டு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான். நல்லா ஈவன் அது நோட்டீஸ் பண்ணுறாங்க பண்ணலன்றதை தாண்டி அந்த வசீகரா ஃபோட்டோ பின்னாடி வச்சது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ரொம்ப இல்லை. இப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டா ரஜினி சாரோட வாக்கே வந்து ஒரு எலிமெண்ட் தான். அதே வாக்கு அவர் எல்லா படத்துலையும் ஏன் ரிப்பீட் பண்ணுறாரு? ஏன்னா பிகாஸ் விஜய், ரஜினி, எம்ஜிஆர் இவங்கலாம் ஒரு லோகோ மாதிரி இல்லை, கமல் சார் கொடுத்த டெஃபினிஷன் தான். தே டென் டு ரிப்பீட் தட் பிகாஸ் இட் ஹேஸ் அ ஒரு எலிமெண்ட் வேல்யூ இருக்குது. அது பயங்கரமாக எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ரீகால் இருக்குது, அது ஒரு மொமெண்ட்ரி ஹாப்பினஸையும் கொடுத்துருது. அதனால் அந்த கை பண்ணுறது, அவர் இந்த போக்கிரி மேட்ரு, அவரோட சில மேனரிசம்ஸு, சட்டையை தூக்கி போடுறதுன்னு அவருக்கு ஒரு பாணி வச்சிருக்காருல, ஒரு 10 ஐட்டம் இருக்கும் விஜய் சார்ட்ட. ஒரு ப்ரெஜுடிஸோட படம் பார்த்தோமோன்ற மாதிரி இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த மியூசிக். பிகாஸ் பாட்டு வரும்போதே நமக்கு தான் அந்த பாட்டு பிடிக்காதுல்ல, சரி ஓகே அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருந்தது.
இன்னொரு பக்கம் டிஏஜிங் வந்து பயங்கரமா எல்லாருக்குமே ஒரு மாதிரி கன்வின்சிங்கா இருந்துருச்சு. பட் அதுலயுமே ஒரு ப்ரெஜுடிஸ், அவரோட கேரக்டர் லுக்கு வந்து ஒரு செட் ஆகாதனால அந்த பர்ஃபார்மன்ஸ்குள்ள நம்ம நிறைய போலையோன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. பட் பியாண்ட் அ பாயிண்ட் அந்த அந்த ஒரு சைக்காட்டிக் நேச்சரு, அவகிட்ட பண்ண கழுத்து அறுத்துட்டு பேசின டைலாகு, அஜ்மல் கிட்ட பேசினது, இன்டர்கேஷன் சீன்ல அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க அவங்களுக்கு தெரியாது, அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அனாயிங்கான ஒரு மீட்டர்ல வந்து ஒரு என்ன வேணா பண்ணுவான்டா. ஆக்சுவலா அதுலயுமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அவர் ஜென்ரலா 2 வாட்டி இப்படி ஷோல்டர் இப்படி பண்ணுவாராம் அந்த கேரக்டர், அந்த பையன் கேரக்டர். அதை தனியாக அதுக்கு ஒரு பில்டப் வச்சிருந்தேன். ஸோ whenever he does that, it means he's going to do something crazy. he's going to do something crazyன்ற மாதிரி ஒரு மீட்டர் வச்சிருந்தாங்களாம். ஸோ எனக்கு அந்த அந்த பையன் விஷயம் வந்து அது ஒரு தனி மேனரிசமா, பிகாஸ் ஐ பிலீவ் எனக்கு கார்த்திக் சொல்ற மாதிரி புதுசா கிரியேட் பண்றதுல ஒரு என்னைக்குமே ஒரு ஆர்காசம் இருக்கும். இதுலேருந்து ஒன்று எடுத்து அடுத்த செட் ஆஃப் படங்கள்ல வருதுன்றது ஒன்று இருக்குல்ல. எனக்கு எல்லா ரெஃபரன்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கில்லி டான்ஸ் மூமெண்ட்ல ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்டெப் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து எல்லா ரெஃபரன்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டில் விஜய் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு அந்த யங் விஜய் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னால, பெர்ஃபார்மன்ஸா விஜயுடைய கேரியோகிராஃபில இது உங்களுக்கு எந்த லெவல்? ஏன்னா நிறைய பேர் வந்து லியோ தான் அவருடைய பெஸ்ட் ஒர்க் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து எனக்கு பர்சனலா வந்து இப்போ விஜயோடைய பெஸ்ட் ஒர்க்னு கேட்டீங்கன்னா காவலம் தான். அதுல வந்து இப்ப இருக்கிற விஜயும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த விஜய் நீங்க பார்க்க முடியாது. அதுல வேற ஒரு விஜய் இருந்தாரு. இன்னி வரைக்குமே வந்து காவலன் வந்து புதுசாக தான் இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸா. இது வந்து கொஞ்சம் வில்லனா நீங்க நடிக்கும் போது உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் கிடையாது, நீங்க என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் போது அதை வந்து எல்லாருமே ஃபுல்லா வந்து ஒரு அந்த ஸ்கோப்பை வந்து ஃபுல்லா பயன்படுத்திக்கிறாங்களான்றது தெரியல எனக்கு. இப்போ மங்காத்தால அஜித் பண்ண அளவுக்கு இவர் பண்ணாரா அப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது அதுக்குன்ட்டு. ஏன்னா எல்லாரும் இப்போ சோஷியல் மீடியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோன் சீன் இந்த ஃபோன் சீன் மாதிரி தான், அது மாதிரி அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற மீட்டர்ல, இது வேற மீட்டர்ல இருக்கு. விஜயோட ஃபேன் பேஸ்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆன்டையா ஆயிடக்கூடாது. ஆமா, ஆனா ஆன்டையா போயிட்டாரு, அதுதான் ரசிக்கிற விதத்துல இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லாத்துக்குமே ஓகேடான்ற மீட்டருக்கு விபி சார் எல்லாருமே இழுத்துட்டு போயிருவாரு. அவன் ஒய்ஃபை சமாளிக்கிறதுக்காக சில மாண்டாஜஸ்லாம் எடுத்துப்பான். எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னங்க சத்தம் வருதுன்ற மேட்டர், வாயில கன்னு மேட்டர், அந்த என்டையர் செட் பீஸே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப டீடைல்டா ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது அகைன் திரும்ப ஒரு ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து அது ஒரு விஜய் ஃபேன் பேஸ் எல்லாம் பெருசாலாம் ஒரு விபி பிராண்டுக்குள்ளதான் அவர் வந்த மாதிரி நான் பார்த்தேன். அந்த சீன்ஸ் இல்ல வில்லனிக்கா சொல்லும்போது நெகட்டிவா ஒரு பக்கம் வில்லன் இருக்கு. இது ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம் மேக்கிங்ன்ற ஒரு அடிப்படையில வரும்ல. இன்ஃபேக்ட் வந்து அம்மா அப்பா தப்பா போட்டுட்டு இருக்காருமா அப்படின்னு ஒன்று காது சொல்ல ஒன்று இருக்கும். அவங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்காக. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஸோ பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு பெஸ்ட் காவலன் தான். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஓகேவா தான் இருக்கு. லைக் என்ன பிரச்சனைனா இதில் வந்து யாருக்கு ரூட் பண்ணுறதுங்கிற ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் இவருக்கும் பயங்கரமான ஒரு இந்த அப்பா கேரக்டருக்கும் பயங்கரமான மாஸ் பில்டப் இருக்குது, ஹீரோயிசம் இருக்குது. பையன் கேரக்டருக்கும் மாஸ் பில்டப் இருக்குது, ஹீரோயிசம் இருக்குது. பட் ஒருத்தர் நல்லது பண்ணுறது, ஒருத்தர் கெட்டது பண்ணுறாருன்னும் போது நீங்கள் யாருக்கு ரூட் பண்ணுவீங்க, யாருக்கு சேர் பண்ணுவீங்க, எந்த கேரக்டரோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்கன்ற ஒரு குழப்பம் எனக்கு. எமோஷன்ஸ் வைஸ் ஐ தாட் ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் தி ஃபாதர். வேரண்ட் யூ இல்ல அதாவது டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம், நல்லது பண்ற கேரக்டர் நம்ம ரூட் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இதுல என்னன்னா இதையுமே அவங்க ஸ்ட்ராங்கா பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்ததுனால அந்த அந்த அது கொஞ்சம் டஃபாவே இருந்தது எனக்கு. இப்போ மங்காத்தால கிளியர் கட்டா தெரியும், ஏன்னா மங்காத்தால தெர் இஸ் நோ குட் சைடுன்ற மாதிரி இவரு தான் டபுள் ஆக்ஷனும் இல்லை, ஸோ டபுள் ஆக்ஷன் கிடையாதுங்கிறதுனால. பட் இதுல என்ன பிரச்சனைனா அப்பாவும் ஜெயிக்கணும், ஆனா இவன் பையனா இன்னொன்னு அவர் ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. ஏன்னா அது அவர் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி இம்ப்ளை பண்ணிட்டாங்க. இவர் வந்து அவர் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்போ எம்பத்தட்டிக்கலா தான் இருந்துச்சு சில இடங்கள்ல. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ உண்மையை தெரிஞ்சிருவோம் அந்த மாதிரி பழைய தமிழ் சினிமா ராஜதுரை தான் தெரியும். ஸோ யாருக்கு ரூட் பண்றதுங்கிறதுல ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அதாவது பையன் விஜய் பண்ண விஷயங்கள்ல எல்லாமே ஒர்க் ஆகலை எனக்கு. பட் சில இடங்கள்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த குணா பாட்டு பாடிட்டு சைக்காட்டிக்கா வெளியில வர அந்த இடமா இருக்கட்டும், அப்புறம் வந்து அப்பா அந்த பக்கம் நிற்கும் போது இவர் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் அதெல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. மேலே வந்து உன் ஃபேவரட் ஹீரோ யாருன்னு என்ன 2 பேரும் காமெடியாக பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. பட் அதான் அதாவது 8 out of 10 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அப்பா விஜயோடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாரு. அவர் வந்து முதல்ல இனிஷியலாக அந்த ஃபேமிலி பாண்டிங்கில் இருக்கிற காட்சிகளில் இருக்கிற பாடி லாங்குவேஜுக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பாடி லாங்குவேஜுக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அவர் கொண்டு வந்தார். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் பெர்ஃபார்மன்ஸா அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கோட்டுன்னுலாம் என்னால் சொல்ல முடியல. எனக்கு கோட் வந்து காவலன் தான். ஆமா, எனக்கு அப்படிதான். எனக்கு கோட் வந்து கத்தி தான். இந்த கத்தி படமாவே வந்து ஒரு பீக் கமர்ஷியல் சினிமாவோட ஒரு ஃபார்முலா தான் அது. அரட பழசு கதையே ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது டேக் ஆஃப் ஆக ரொம்ப டைம் ஆகும். அந்த ஒரு ரோல் ஆஃப்
ஒரு குரூக் அப்படின்ற ஒரு ஆங்கிள், இன்னொரு பக்கம் அப்படியே கண் சிமிட்டிட்டு ஒரு மேனரிசம்ல. அதுல பர்டிகுலர்லி இந்த அந்த அந்த எனக்கு ரொம்ப அவர் பண்ண நடிப்புலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீக்வன்ஸ்னா, அங்க பிரசன்டேஷன், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி ஒன்று ஸ்டேஜில் நடந்துட்டு இருக்கும். இங்க கூனி குறுகி அழுவாரு, கூனி குறுகி அழுவாரு. அவர் ரொம்ப கவர் அப் பண்ணிட்டு வர அழுவாரு. வந்து ரொம்ப நல்ல தேர்ச்சி பெற்ற நடிகர்கள் நடிக்க அப்படியே அந்த சீட்ல அப்படியே சிங்க் ஆவார். அப்படியே அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அது வந்து அவர் ஜென்ரலாகவே விபி சார் திரும்ப சொல்றது, நானுமே கெட்டிருப்பேன். அது செம்ம ஆக்டர் ஆக்சுவலா நடிக்கக்கூடிய. இப்போ காவலன்லாம் ஒரு நியூட்ரலான மீட்டர்ல இருப்பாரு. அது என்ன கலர்னே சொல்லுது. அவ்வளோ இன்னசென்ஸ், ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவ்வளோ இன்னசென்ஸ் ஃபுல்லா. ஏன்னா அதுல அவருக்கு நிறைய அந்த பாட்டு ஃபுல்லா யார் அது சாங் ஃபுல்லாவே வந்து காமிக்கலா வந்து பிரபுதேவா கொரியோகிராஃபில எல்லாமே காமிக்கல. அது அஃப்கோர்ஸ் மலையாளத்துல திலீப் பண்ணதான். திலீப் வந்து மலையாளத்துல வந்து காமெடி ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு தொடர்ந்து. ஸோ அதனால அவருக்கு ஒத்து போச்சு. அது வந்து நீங்க இவர் அதை எடுத்துக்கிட்டு இவர் அதை ஓன் பண்ணிக்கிட்டு இவருக்குன்னு ஒண்ணு பண்றாரு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பயங்கரமா சிரிக்கிற ரோலும் கிடையாது. வடிவேலு பண்றதுக்கு கடுப்பாகும். அவர் வந்து அசின் கிட்ட பேசுற, பார்க்ல பேசுற அந்த சீன் தடிக்கு விழுந்துட்டு போவாரு. டக்குன்னு ஒரு நர்வஸா இருக்கு. ஓகே ஐம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லாமே. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் ஆக்சுவலா. ஸோ எனக்கு அதுதான் பேக் டு கத்தி அந்த சீக்வன்ஸ். ஒரு பக்கம் அப்படியே பட்டன் அடிக்கிறதும் திரும்பி பார்க்கறதும் வந்து அந்த காயின் ஃபைட்டு. கரிஸ்மேட்டிக்கா இருப்பாரு, அட் த சேம் டைம் ஒரு நிராயுத பாணியாவும் நிற்பாரு. பட் அவர் ஒரு அன்னபேஸ்ட் வில்லனா இன்னும் ஒரு அஃப்கோர்ஸ் ஏகேவை நம்ம வேற மாதிரி மங்காத்தாட்ட ஒரு மாதிரி ரசிச்சிட்டதுனால இதுதான் அவருக்கு பெஞ்ச் மார்க் விபிக்கு வில்லனா நடிக்க வைக்கிறது. ஆக்சுவலாக சிம்புக்கு நேச்சுரலாக ஒன்று வரும். ஏன்னா நம்ம மன்மதனை எப்படி இது கியூமுலேட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். உடனே ஒருத்தர் வில்லனா நடிச்சிட முடியாது. அது ஒரு இமேஜ். மார்க் ஆண்டனி ரகுவரன்னாலே அது ஒரு வில்லன். அந்த வில்லன் பிரகாஷ் ராஜுக்கு இருக்கிற வில்லன் இமேஜ். ஸோ விஜய் அவர்களை வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு வில்லன் இமேஜுக்குள்ளே உட்கார வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஏகே வந்து அதை மங்காத்தாக்கு அப்புறம் நிறைய படங்களில் பண்ணியிருக்காரு. அப்புறம் வரலாறுலலாம் வந்து இன்னும் கிராஷாக இருக்கும். வாலி கூட ஒரு ஷேடாவே மச் ஏர்லியர் chronologically speaking. ஸோ அதனால விஜய் அவர்களுக்கு நெகட்டிவ் ஷேட் ஆக்சுவலாக உட்காராது. ஒரே ஒரு படம் தான் பண்ணிருக்காரு, பிரியமுடன் அழகிய தமிழ் மகன். ஸோ அவருக்கு அந்த வில்லன்றது உட்காராது. அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. ரொம்ப ஒரு ரசிக்க ரொம்ப பிரியமுடன் அந்த டைட்டில் கார்ட்ஸ்ல வந்து இந்த படத்துல விஜய் நெகட்டிவ் ரோல் பண்றாரு. ஆனா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பர்டிகுலர்லி அவங்க அம்மா வேற இன்டர்வியூன் பண்ணி இனிமேல்ட்டு நீ இப்படி நடிக்கவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குல்ல. அதனால அவரை நீங்க ஆக்சுவலா வில்லனா பொசிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு அல்டிமேட் நல்ல இவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்போது அவருக்குமே கூட உள்ள ஒரு அதை உடச்சிக்கிட்டு இவ்வளவு தூரம் அவர் பண்ணியிருக்காருன்றதே கொஞ்சம். ஏன்னா இன்னொன்னு அடுத்து வந்து அவர் பெரிய ஸ்டெப் ஒன்று எடுக்கிறாரு, அரசியல் எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இப்படி ஒரு பண்ணி பண்றது ஒரு மெச்சூரிட்டியை காட்டுது. ஒரு மெச்சூரிட்டியை காட்டுது. அவர் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்காருங்கிறத காட்டுச்சு எனக்கு. சிவகார்த்திகேயன் சீன்லயுமே கூட அவர் அவ்வளவு செக்யூர்டா இருக்கிறதுனால தான் அதை அவர் சொல்லிட்டு போறாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது நடக்குது நடக்கலங்கிறத தாண்டி அந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்ப பாராட்டப்பட்ட. ரிப்போர்ட் ஆஃப் விஜய் பெர்ஃபார்மன்ஸா எனக்கு கத்தி ஆபேஸா ஹீரோ மாறினதுக்கப்புறம் கில்லி, கத்தி, திருமலை எல்லாமே பெர்ஃபார்மன்ஸாக நல்லா இருக்கும். எனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிச்ச படம். அந்த ஒரு மாதிரி இதுவாகவே டிப்ஸியாகவே இருக்கிற போதையில் சுற்றிட்டு அது மாதிரி அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு லியோ சமூகம் எனக்கு லியோ பிடிச்சிருந்தது. அது கேரக்டருக்குள்ள ஒரு போர்ட்ரேல் பண்ணுவாங்க, ஒரு பாஸ்ட்டை மறைச்சி வச்சுட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் இதில் எனக்கு பெருசாக அந்த அவன் நெகட்டிவாக இருக்கான்றதை எனக்கு அவ்வளோ இதுவாக உணர முடியல. அகெயின் இட்ஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர், இட்ஸ் த இப்போ எஸ்ஜே சூர்யா மாநாடுல நடந்து வரும்போது உனக்கு ஒரு அடிவயத்துல உனக்கு கிளம்பும். ஸ்பைடர்ல கூட எஸ்ஜே சூர்யாவுக்கு வரும். ஸோ ஐ திங்க் த பொசிஷனிங் தான் மேட்ரு. எனக்கு ரைட்டிங்காகவுமே கொஞ்சம் எனக்கு வீக்காக தான் இருந்துச்சு இந்த படம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சர்ஃபேஸ் லெவல்லையே ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணியிருந்தாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது எந்த எமோஷனுக்குள்ளேயும் ரொம்ப டீப்பாக நம்ம போயிட வேணாம், அழுகனா அதுக்கும் ரொம்ப போவேணாம். குட்டி விஜய்க்கும் மீடியம் விஜய்க்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் விஜய், அந்த போர்ஷனுக்கு பதிலா இவர் ஏன் இவ்வளோ ஒரு டெரரான ஒரு ஆள் அப்படிங்கறக்கான போர்ஷன்ஸ் வச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கலாம் மேபி. அது கொஞ்சம் அதாவது கேரக்டருக்கு ஒரு டெப்த் தேவைப்பட்டது. அது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கேரக்டருக்குமே அது இல்லை. அப்பா கேரக்டருக்கும் இல்லை, அப்பா கேரக்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு கில்ட் ஒன்று டிரைவ் பண்ணுதுங்கிறத ஒரு சில ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நாங்கள் தனியா தான் வாழ்றாங்க, பிரிஞ்சு வாழ்றாங்க. அது ரொம்ப சென்சிபிளான ஒரு ரீசன். அதாவது சண்டை போட்டு பேசாம இல்ல, எங்க கில்ட்ல நாங்க பேசாம இருக்கோம். அது டயலாகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு டெப்த் படம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல தேவைப்பட்டுச்சு. எங்கெல்லாம் வில்லன்கிறத தாண்டி ஒரு ஃபன் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த பையன் ரோல் வச்சு பண்ணிட்டே இருப்பார். அஜ்மல் கூட பேசிட்டு இருக்கிற சீன் குணா சிங்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாவும் இருக்கணும், வில்லன் என்ஜாயபிள் வில்லன். பட் இட்ஸ் a challenge when you do a விஜய் ஃபிலிம். அவரை வில்லனா காட்டுறது கஷ்டம் தான். ஸோ அந்த போர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி வசீகரா மாதிரியான படங்கள் தான் எனக்கு பிடிச்ச விஜயா. அதனால தலைவர் ரெஃபரன்ஸ் அப்பேரண்ட்லி ரஜினி சாருக்கு
ஆல் டைம் ஃபேவரட் விஜய் ஃபிலிம்ஸ்ல வசீகரா. எனக்கு தெரிஞ்சு ஒரு விஜய் படத்துல இத்தனை பேரோட ரெஃபரன்ஸ் லைக் லாங் எகோ சோ லாங் எகோ யூத் மாதிரியான படங்கள்ல பாபா ரெஃபரன்ஸ் வர்றதெல்லாம் வேற. ஆனா இப்போ விஜய் ஒரு பிராண்ட் வேல்யூ, விஜய்ங்கிற பிராண்ட் வேல்யூ வந்து நிறைய படத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த படத்துல ரஜினி, கமல், அஜித், சிவகார்த்திகேயன் எல்லாரோட ரெஃபரன்ஸும் வருது. டென்சல் வாஷிங்டன் வரைக்கும் வருது, கங்கோ போஸ்டர்ஸ் வருது, டாம் க்ரூஸ் எல்லாரும் டாம் க்ரூஸ் ரெஃபரன்ஸ்னு. விஜய் இந்த படத்துல எவ்வளோ கன்வீனியன்ட்டா இருந்தாருன்னு. மோஸ்ட்லி அவங்க பண்ண ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து, அதாவது நீங்க முதல்ல வந்து பிரசாந்த ஒரு போன்ல கலாய்க்கிற சீன்ல இருந்து சின்ன வயசுல இருந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் அங்கேயே வச்சிட்டாரு. ஏன்னா அப்பவே சொன்னாரா விபி சொல்லி, அவர்லாம் எனக்கு முன்னாடில இருந்து நடிச்சிட்டு இருக்காரா, அவர் இப்படிலாம் பேசுறீங்க பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாராம் விபி. இதெல்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக்டர் ரொம்ப சேஃபான ஒரு செக்யூர்டான ஒரு பிளேஸ்ல இருக்காரு. ரொம்ப வந்து நம்மளை இவன் மிஞ்சிருவானோ, இப்போ நம்மளுக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் அவன் மைண்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவர் கிளியரா இருக்காரு. அடுத்து இதெல்லாம் பண்ண போறோம். தேவாட்ஸ்ல சொல்லியிருந்தார் இல்லையா, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. எஸ்கேவை முதல்ல இருந்தே மென்ஷன் பண்ணி ஷவுட் அவுட் கொடுத்தது விஜய் தான். தனுஷுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் அவர் ரெகனைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது. ஸோ ஏன்னா இதுலயும் டைலாக் வச்சிருந்தாங்க, கிட்ஸ் தான் பிடிச்சிட்டோம்னாரு, அடல்ட்டையும் பிடிச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்ற ஒரு அதே அப்படிதான் வருவாரு. ரெஃபரன்ஸ் வந்து சாருக்கு, விபி சாருக்கு வந்து பாதி பிரெயின் ஸ்டார்மிங் பாதி இன்ஸ்டிங்டிவ் தான், அங்க அடிக்கிறது தான். ஸோ ரெஃபரன்சஸ் வந்து அங்கே அவருக்கு சிலது தோணும் ஜாலியாக, முன்னாடி சிலதை முன்னாடியே வச்சுப்பார். அதான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதை ஒரு தேட்டர் மூமெண்ட்டாக பார்க்குறாரு. அண்ட் டாக்கிங் அபவுட் விஜய் ஆஸ் சச் வந்து அவர் சொல்கிறாரு, நரேஷன் கேட்டு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் லோகேஷ்ட, ஃபுல் அண்ட் ஃபுல் சேது தான் ஸ்கோர் பண்ணுறாரு, அப்படியே கொண்டு போயிரு, வேற எதுவும் பண்ணிடாத, மிரட்டி தொங்க விட்டுருட்டோம். ஸோ பேரை வந்து சேர்த்து போடுறதுலேருந்து வால்யூமா எடுத்துப்போம். அஃப்கோர்ஸ் சேதுனா அப்படி கன்செம்ட்ர கேப்ல 50 படம் பண்ணிட்டாரு, அவர் 68 தான் பண்ணியிருக்காரு. பட் லுக் அட் தி எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டு பேரும் வேற வேற பேர்ல பாதி விஜய் இருந்தாலுமே டோட்டலா வேற வேற ட்ரெஜெக்டரி. பெரிய சீன் அது விஜய் சேதுபதிக்கு தான். அந்த 8,000 ரூபா 10,000 ரூபா 1 லட்சம் அந்த சீன் ஆகட்டும், குழந்தைகளை கில் பண்றது எல்லாமே மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே. ஐ எம் வெயிட்டிங் கதையே வந்து சேதுவான பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆரம்பிக்குமே. ஸோ அப்படி ஒரிஜினல் ஸ்டோரி கூட அவருக்கு தானே இருக்கு. ஆமா. ஸோ ஜேடிக்கு இருக்கு, பிகாஸ் ஆஃப் த ஹோல் நம்மவர் கனெக்ட். அவர் சொல்லியிருக்காரு விபிட்ட, டே இது உன் ஸ்டைல்ரா, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடுறா, இது உனக்கு தான் வரும், நீயே பண்ணிடு, என்ன வேணுமோ கேள்வி நான் தரேன் அப்படின்ற மாதிரி. சும்மா கலாய்ச்சேன், அடுத்த படம் எஸ்கேவோட பண்றீங்கன்றதுக்காக இப்படிலாம் ஒரு புஷனிங் பண்றீங்க சார் அப்படின்னு. அண்ட் எஸ்கேக்குமே அது தகும், அது ஒரு டிசர்விங்கான விஷயமா இருந்து. பர்டிகுலர்லி சார் நீங்க வேற ஏதோ ஒரு வேலைக்கு முக்கியமா போறீங்க, அதே மாதிரி வந்து துப்பாக்கிய கொடுக்குறேன் ஒன்றுன்றாரு. ஏன்னா புடிங்க சிவா, ஒரு டயத்துல துப்பாக்கி டிக்கெட் கிடைச்சாண்டா பெரிய அந்த ஏதோ பாசிங் த பேட்டன் மாதிரி இருந்துச்சு. ஸோ விஜய் ஒரு ஈகோலஸ் ஆக்டர்னு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணி ட்வீட் போடும்போது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. பிகாஸ் அவர் நிஜமாவே அதுதான். எல்லாருமே சொல்றது வெளியே வரும்போது ஒரு 30 மினிட்ஸ் தான் பயங்கர பிளாஸ்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல கதையில என்ன சிக்கலா பட்டுச்சு? எனக்கு பொதுவாக செகண்ட் ஹாஃப்ல சிக்கல் எனக்கு பெருசு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் மேஜர் சங்க் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஹேப்பனிங். அதனால அடுத்தடுத்து சொல்லிட்டே இருந்தாங்க. இது ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து அது வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கு, ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டோம், நம்ம மைண்ட்ல மொத்த கதையை நம்ம ஓட்டி முடிச்சிட்டோம்னாலுமே கூட ஏதோ ஒரு கியூரியாசிட்டி நம்மளை ஹோல்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. சரி இந்த விஷயம் நடக்க போது அதை யார் பண்றாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா இந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ட்ரைட்டர் இருக்க போறான், எவனோ ஒருத்தன் முதுகில் குத்த போறான், அது யாரா இருக்கு. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து என் செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப்ல எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் செட் ஆகி இவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு முதல் மிஷன்ல இருந்து அதுவே ரொம்ப மேக்கிங்காகவே எனக்கு கொஞ்சம் அது பிரச்சனையாக இருந்தது. சிஜியில் அந்த ஹெலிகாப்டர் சிஜி வரும்போதே ஐயோ நடா இது நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் டிஏஜிங்கில் அஃப்கோர்ஸ் அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. பட் ஸோ அதுலேருந்து அண்டு அவரோட ஃபேமிலி மூமெண்ட்ஸ்லையுமே கூட சிலதெல்லாம் ஒர்க் ஆச்சு, சிலதெல்லாம் சுத்தமாக ஒர்க் ஆகலை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இஷ்யூவாக இருந்தது, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்றதான். செகண்ட் ஹாஃப்ல எனக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை. அண்ட் த லீட் அப் டு த கிளைமேக்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ லைக் பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா விபியோட எல்லா படங்கள்லையுமே வந்து அந்த மெயின் இப்போ ஒரு சரோஜா எடுத்துக்கிறோம்னா அந்த டெம்போல ஏறி அவங்க போய் அந்த கிராஷ் ஆகிற வரைக்கும் அதுக்கான ஒரு சரோஜால வந்து காமெடி நல்லா ஒர்க்கா இருக்கும். அந்த 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 ஜேர்னில காமெடி ஃபிலிம். ஏன்னா அந்த ஜேர்னில வந்து அவங்க பண்ற எல்லாமே வந்து பயங்கர காமெடியா தான் இருக்கும். பேசிக்கிற விஷயங்கள், திடீர்னு பிரம்மானந்தம் கேரக்டர் வருவாரு, அவங்க கிட்ட ஒரு வம்பு, இதெல்லாம் இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப நினைச்சு பார்த்து சிரிக்கிறாரு பாருங்க. எனக்கு அது அவ்வளவு சிறப்பா போங்க சார், எனக்கு தெரியும் சார், நான் மேல இருந்து பாத்துருக்கேன். அவ்வளவு சிறப்பா ஒர்க் ஆகல எனக்கு. இன்ஃபேக்ட் அந்த கேப்ல வந்து பிரபுதேவா மட்டும் தான் போக முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் கூட எனக்கு ஒரு படமா கன்வின்சிங்கா ஜாலியா தான் இருந்துச்சு. வடா மடகஸ்கர் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பொசிஷன்ஸ்ல இருந்து அது எல்லாமே ஜாலியா தான் இருந்துச்சு. அவருடைய பாஸ். ஆமா, ஸோ அதெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. டாப் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பயங்கரமா ஹோல்ட் ஆச்சு, பயங்கரமா ஹோல்ட் ஆச்சு. கார்த்தி சொன்ன மாதிரி தான் மிஷன்ங்கிறாங்க, என்ன மிஷன்ங்கிறது தெரியல எனக்கு. இப்போ மங்காத்தால எடுத்துட்டோம்னா ஒரு பக்கம் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பயங்கர சீரியஸாக நடந்துட்டு இருக்கும் அர்ஜுனோட, இன்னொரு பக்கம் இவர் அந்த இதை கொள்ளையடிக்கிறதுங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆன விஷயமா இருக்கும்.
பட் இதில் வந்து ரஷ்யா போகிறதோ இது பண்ணுறதோ எனக்கு அந்த அளவுக்கு அது ரஷ்யா போய் தான் அங்கே இது நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சில பிரச்சனை. எனக்கு இது வந்து ஃபன் பண்ண டோனில் தான் இருந்துச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நவ் யூ சி மீ பார்ட் 2ல் வந்து இது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ இப்படியெல்லாம் பண்ணலான்னு ஒரு சினேரியோ சொல்லிட்டு இருப்பாங்க. சரி எப்படி பண்ண முடியும், அதான் பண்ணிட்டோலவா அப்படின்னு அந்த ஷார்ட் அப்படியே கட் ஆயிரும். ஸோ இந்த படத்தில் வந்து பிரசாந்த் 2 வாட்டி கால் பண்ண நீ வரல அதான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்கமான்னு சொல்கிறதோ, இல்லை மிஷன் எப்படியா இருந்தாலும் அந்த மிஷனை சாதிக்க தான் போகிறாங்க. இத்தனை வருஷம் எல்லா அர்ஜுன்லேருந்து விஜயகாந்த்லேருந்து எல்லாருமே அந்த மிஷன்ஸ் எல்லாரும் பண்ணியிருக்கோம். அந்த மிஷன் நான் காட்டவே இல்லை. அந்த மிஷனுக்கான அந்த சீரியஸ்னஸை ஃபன்னாக காட்டுறேன், அவ்வளோதான். இமிகிரேஷன் ஆஃபீஸராக லைஃப்பில் எல்லாத்தையும் லெட் கோ பண்ணிட்டு சிங்கமே இல்லை நான் வந்து லைன் டேட்ஸ் தான்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இருக்காரு. அவரை வந்து இது ஒன்னால தான் முடியும். ஸோ இப்போ அங்கே யாரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அங்கே அனுப்புறான்னா பிரபுதேவா அனுப்புறாரு. ஸோ தேர் ஆர் டச் பாயிண்ட்ஸ் வேர் மிஷனை அண்டர் டோனா வச்சுக்கிட்டு சில சின்சியரிட்டி இருக்கும் ரைட்டிங்ல. ஏன் தாய்லாந்து போனோம், ஏன்னா அந்த ஹனிமூன் கவரப்பு ஸ்னேகா அவர் கடுப்பேற்றிட்டாரு. ஸோ அங்கேருந்து பையன் காணாம போகிறான், அதனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு. அப்புறம் ஒரு சாதாரணமாக வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த என்டையர் ப்ரீ இன்டர்வல் விஜய் வந்து அவன் ஃபேமிலியோட மிங்கிள் ஆகி இவங்க குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்து எல்லாம் மாண்டேஜஸில் லவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் ப்ரீ இன்டர்வல் வரல, அந்த என்டையர் செட் பீஸ் சீக்வன்ஸ் வரல. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளமாக இருக்கே தவிர எனக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரைட்டிங்கில் ஒரு சின்ன சின்சியரிட்டி இருந்துச்சு, அது ப்ராப்பராக ஸ்டேஜ் பண்ண படலைன்றது தான் என்னோட ப்ராப்ளம். மிஸ்காஸ்டா படத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாங்க? எனக்கு இவர் வில்லன் மோகனே மிஸ்காஸ்ட் தான். பட் அவர் மெயின் இல்லைங்கிறதுனால தப்பிச்சிட்டாரு. பட் வேற யாராவது இருந்திருந்தா இன்னும் கூட அந்த ரோல் ஒரு சீரியஸ்னஸ் வந்திருக்குமோன்ற மாதிரி. இவர் ரொம்ப ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. தன்னை வில்லனா காமிச்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரை பண்ண. விஜய் எப்படி இருக்க, காஃபி எல்லாம் உங்க வீட்டில் சாப்பிட்டு அந்த மாதிரி ரொம்ப, ஏன்னா அவர் வேற யாராவது மேபி இன்னும் கூட எஃபெக்டிவா இருந்திருக்கலாம், ரோல் இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்துருவோம். அவருக்கு என்ன தேவையோ அது அவர் இன்ஃபேக்ட் ரொம்ப அன்யூஷுவலான ஒரு கோக்கான செட்டப் தான் அவரை தூக்கி உள்ள போட்டது. வேற யாராவது ஒரு கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா யாராவது ஒருத்தர் இறக்கி இருந்தா அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கும். எனக்கு மேஜர் மிஸ் வந்து யுவனும் அந்த ஏஐ மேட்டர் தான் வந்து தவிர, மிஷன் இம்பாசிபிள் எடுத்துக்கோங்களேன், அந்த மாஸ்க் தோஸ்தில் கூட பண்ணியிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் சரத்குமார்லாம் மாற்றி மாஸ்க் கழட்டுவாங்க. அந்த மாஸ்க் கலட்டுற மேட்டர்ன்றது அது ஒரு மிஷன் இம்பாசிபிள். அந்த ஸ்கேலுக்கு அவங்க ஒன்று பண்ணுவாங்க. இது ஒர்க்கே. ஆனால் ஒரு சின்ன வாய்ஸ் மாறுதுன்றது நல்லா இருந்துச்சு. விஜயகாந்த் டு விஜய் வாய்ஸ்ன்றது ஒரு நல்ல பிளே. பட் அந்த ஃபேஸை வந்து மேப் பண்ணி அது ஏதோ அதுதான் இரிட்டேஷனே தவிர எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருந்தது. அதுதான் எனக்கு மோகன் தவிர கம்ப்ளீட்டாக பயங்கர கான்ட்ராஸ்டிங்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி ரோல் வந்து பிருத்திவிராஜ் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு டயத்தில். டாக்ஸ் இருந்துச்சு, வேற ஆக்டர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒன்று போயிருந்துருக்கணும். யுவன் மியூசிக் அண்ட் பாடல்கள் பேக்ரவுண்ட் எது வந்து பெருசா உங்களுக்கு செட் ஆகல, பாடல்களா பேக்ரவுண்ட் ஸ்கோர்? படத்தோடைய வில்லன் யாருன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? அதான் இன்னைக்கு காலையில் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அப்படிதான் இருந்துச்சு. படத்துல எப்பயுமே ஹீரோவோட தான் பேர் ஆரம்பிப்பாங்க, இதுல டைட்டில் கார்டு வந்து வில்லனோட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்டில் ஒரு 25 வருஷம் ஈவன் அவ்வளவு வன்மத்தை நம்ம கக்க வேணாம். சரி, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், எனக்கு வந்து ரெண்டுமே டோட்டலா பிடிக்கல. எனக்கு பாட்டும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சுத்தமா ஒர்க் ஆகல. இப்ப என்னமோ பயங்கரமா மட்ட சாங் எனக்கு என்ன இருந்துச்சு அந்த பாட்டுல அப்படின்ற மாதிரி. ஓகே, நீங்க ஒரு கேமியோ எடுத்துட்டு வந்து அந்த பாட்டை வந்து ஒரு மாதிரி பொசிஷன் பண்ணிட்டீங்களே, அதை தவிர பாட்டாவும் சரி யுவனுடைய சிக்னேச்சர்லாம் இல்லவே இல்லை. கண்டிப்பா அந்த விஜய்க்கான இன்ட்ரோ அப்போ அனி ஸ்கோர் வந்துட்டு அதுக்கப்புறம் யுவன் ஸ்கோர்ல ஜிஓடின்னு போடுறப்பே வந்து சம்பந்தமே இல்லாம இருந்தது. எனக்கு அதே தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு. அங்க பண்ணிருக்க கூடாது, அங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஏன் உங்க மியூசிக் நீங்க ஓன் பண்ணுங்க. ஆமா, ஒன்னு பண்ணிருக்கீங்க எல்லாருமே. மாநாடுல வந்து சுரேஷ் காமாட்சி பேனர்ல இருந்தே வரும் மியூசிக் வந்துரும். நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன். ப்ரொடக்ஷன் மாஸ்க்குமே அப்படி வரும். ப்ரொடக்ஷன் லோகோல இருந்து யுவனோட மியூசிக்ல இருந்து ஆரம்பமாகும்னு நினைச்சேன். திடீர்னு அது டோனலாவே ஒரு பயங்கர ஷிஃப்டா இருந்தது. திடீர்னு சம்மந்தமே இல்லாம அனியோட மியூசிக் வந்து அப்புறம் வேற ஏதோ ஒரு மியூசிக் வந்து இது மாதிரிலாம் எனக்கு பெருசா மியூசிக்கா பெரிய லெட் டவுனா தான் இருந்தது படம். ரொம்ப ரெகுலரா போயிட்டு இருந்த டெம்ப்ளேட் தமிழ் சினிமா மியூசிக்கை வித்தியாசப்படுத்தினதுல பெரிய பாய்க்கு அப்புறம் சின்ன பாய் தான். யுவன் இஸ் பாடி ஆஃப் ஒர்க் மோர் தேன் ஒன் ஃபில்ம். அப்படி இருக்கிற ஒரு ஆள். லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன். ஆமா, என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஆஃப் டே இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் எனி பெஸ்ட் ஒரு டேலண்ட்டுக்கு ஒரு ஆஃப் டே இருக்கும். அது அன்பார்ச்சுனேட்லி இவனுக்கு வந்து இது ஆஃப் டேவா போனது வந்து நம்மளுக்கு அன்பார்ச்சுனேட், அவருக்கு அன்பார்ச்சுனேட் தான். பாட்டும் இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் ஹேசலுக்கு நடுவுல ஒரு விஜய் படம்ன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபியும் கொஞ்சம் இதுவாக தான் தொங்கலாக இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெயின் ஷாட் எனக்கு ரொம்ப
பிடிச்சிருந்ததுதான். நல்ல இல்ல அது நினைச்ச அளவுக்கு வரல. அதான் பிடிச்சிருந்தது. நினைச்ச அளவுக்கு இன்னும் கூட இல்ல. அதுல ஒரு பஞ்ச் இல்ல. அதுல டர்ன் ஆகும்போது அங்க ரிவீலுங்கிறது செம்ம ஐடியா. இல்ல அது நரேஷன்ல சொல்லும் போதே தளபதி பயங்கர எக்ஸைட்டட். செம்ம தாட். ஆனா அது எக்ஸிகியூஷன் வந்து அவ்வளவு சிறப்பா இல்ல. அதுல அகைன் திரும்ப காரணங்கள் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு 8 மணி நேரம் தான் கிடைக்குது மெட்ரோல ஷூட் பண்றதுக்கு. இவங்க அந்த செட் பீஸ் ஏகப்பட்டதை பிளான் பண்ண வேண்டியிருக்கு. பிளஸ் அவ்வளவு பெரிய அவங்க அது ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ட்ரை பண்ணாங்களாம். அவ்வளவு பெரிய டர்ன் நம்ம சென்னை மெட்ரோல இல்லையா, அவ்வளோ பெரிய டர்ன் வரணும்ன்றது. சஞ்சய் அந்த கேரக்டர், அந்த குட்டி டிஏஜிங், அதுல ஏதாவது பிரச்சனையாச்சா? இல்ல அந்த சீக்வென்ஸ் என்னால சீரியஸா எடுத்துக்க முடியல பிகாஸ் ஆஃப் தி அந்த சீனே தேவையில்லாத சீன் மாதிரி தான் இருந்தது எனக்கு. கார்ட்டூனா டிஏஜிங் சிஜி? அது இல்ல அது சும்மா ஏஐல அப்படியே மேப் பண்ணி டீப் ஃபேக் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. ஏஐ தான். அதவன்ல சூர்யா கொண்டு பண்ணிருப்பாங்களே அந்த டைப். அந்த டயத்துல வந்து அது ரோட்டோ பண்ணிருப்பாங்க. இது வெறும் ஜஸ்ட் ஏஐ டூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒரு லேயர் போட்டுறதுதான். அதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு மொத்த பட்ஜெட்டும் டிஏஜிங் போனதுனால இந்த சிஜி எல்லாம் பெருசா அவங்க கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். சரி அதை பாத்துக்கலாம். அதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ்வளோ ஸ்கின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து டச் பண்றாங்க. இப்போ அதுக்கு தனியா பட்ஜெட் கொடுத்துறாங்க. The younger Vijay never needed de-aging. இப்போ கரண்ட் ஓல்டர் விஜய் கூட பீன் ஓல்டர். இந்த de-agingன்ற ஃபேக்டரே இந்த படத்துக்கு தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். யங்கர் விஜய்க்கு மேக்கப்ல வந்து ரிங்கிள்ஸ் இது பண்ணிட்டு பேசிக் டச் டிஜிட்டல் டச் பண்ணிட்டு அண்ட் அதுவுமே அந்த டெஸ்லா மீசே தான் இப்போ எல்லாரும் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ de-aging லுக்ஸ் மச் பெட்டர் இந்த ஃபைனல் ஃபிலிம். அப்பா விஜய் கூட அதில் நீ மேக்கப்ல என்ஹான்ஸ் பண்ணிக்கோ. இட் இஸ் ஈஸியர் டு மேக் சம்படி லுக் ஓல்டர் தேன் யங்கர். எனக்கு தெரிஞ்சு அதுல அவ்வளோ ஃப்ளா இல்லை. முதல் தடவை ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னும் போது இல்ல தேவைப்படலையோன்னு தோணுச்சு. ஓகே இல்ல ஏன்னா இந்த கதையை நீங்க வேற எப்படி வித்தியாசப்படுத்திருக்காங்க. ஓகே ஆமா ஓகே சரி. யூஎஸ்பியா வந்து de-aging பண்ணியிருக்கேன்டா. சாதாரணமான ஒரு கதையை நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான இந்த ஜிகினா வேலைகள் எல்லாம் பண்ணும்போது தானே அது பிரசன்டேஷனா கொஞ்சம் இல்ல பண்ணி பாரு. ட்ரெய்லர்ல வந்த மாதிரி அந்த பைக் பில்டப்பே வந்து டபக்குன்னு கட் பண்ணி அடுத்து போயிட்டாங்க. ஃபுல்லா வரும்னு பார்த்தா ஸ்கிட் அடிக்கிறதுக்குள்ள அடுத்த சீனுக்கு போயிடுச்சு. சரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ஒன்று வந்துச்சுல, அந்த சட்ட சைஸ் அது எடுத்தாங்களா இல்ல போட்டோ மட்டும் தானா? ஓடிடில வரும்போது இல்ல ஒரு 335 தான் ஆக்சுவல் டைரக்டர்ஸ் கட். அதை விடலாம்ன்றது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு. அது வேற டிராஃப்டா இருக்காது. இன்னும் சில சீன்ஸ் இருக்கும் பிகாஸ் டோட்டலா மாத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃபே மாத்திட்டாங்க. ஓவரால் திஸ் கோட் விஜய் டாப் 5ல உங்களுக்கு இருக்கா இல்ல? ஃபார் தி நாவல்டி ஃபேக்டரா, அதாவது இந்த ஹோல் இவ்வளோ 68 படம் நடிச்சிருக்காரு, அப்பா முன்னாடி உட்கார பையன் பின்னாடி உட்கார பையனே அப்பாவை போட்டு தள்ளுற அப்படின்ற அந்த ஒரு பிளேவை கன்சிடர் பண்ணா மேபி, பட் யா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓவரால் ஓகேஷான ஒரு படம், ஒரு பாசிபிள் என்டர்டெய்னர் தான். இப்போ ரீசெண்ட் மெமரியில இருக்கிற விஜய் படங்களை வச்சு நீங்க கேட்டீங்கன்னா டாப் 10க்குள்ள வரலாம் கோட். ரீசெண்ட் மூமெண்ட்ல 10 படம் தானே மொத்தத்துக்கு. அதனால தான் சொல்றேன் அந்த டாப் 10க்குள்ள வரலாம். இந்த ஆண்டு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய படங்கள் கங்குவா இந்த ஆண்டு வருதா இல்லை இந்த மாசம் தெரியல. மற்ற படங்கள் இல்லை கங்குவாவும் சேர்த்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டடான பெரிய படம்? இல்லை கங்குவா ஹேஸ் டு ஒர்க்ன்றது ஒரு பர்சனலாக ஒன்று இருக்குது மனசு. நான் ஒரு சிவா மாதிரி டெம்ப்ளேட்குள்ளே இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் மொதல் வாட்டி ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒன்று ட்ரை பண்ணுறாரு. பட் அதெல்லாம் வந்து நம்ம ரிவ்யூவராக இருக்கும், சினிமாவில் இருக்கும், அந்த எமோஷன்ஸ்லாம் புட்ட சைட் பண்ணிட்டு ஒரு ஜானர் படம் ஜெயிச்சா தமிழ் சினிமாவுக்கு நல்லதுன்றது வந்து என்னோட தனிப்பட்ட ப்ளஸ் பவுண்டரி தாண்டியும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒன்று. வேட்டையன் ஷுவர் ஷாட்ன்றது என்னோட கணிப்பு. பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாலாம் தாண்டின படமாக இருக்குது. அது ஞானவேல் வந்து அகெயின் ஒரு ஸ்டார் வெஹிக்கிள் ஃபிலிம் பண்ணுறது இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். தோ சூர்யா சார் பிளேட் அ லெஸ் எக்ஸ்டெண்டட் கேமியோ லெஸ் ஆஃப் அ ஹீரோனாலுமே வேட்டையன் வந்து ரொம்ப ஃபஹாத் அப்பேரண்ட்லி வடிவேல் மாதிரி ட்ராக் காமெடி பண்ணியிருக்காருன்றது தான் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பார்க்குறேன். பிளடி பர்கர் வந்து அகெயின் அந்த டார்க் காமெடி ஸ்பேஸில் நெல்சன் ட்ரோப்பை ஓப்பன் பண்ணி அது ஒன்று கொண்டு போகும்ன்றது ஒரு ஒன்றா இருக்குது. மற்றபடி மெய்யழகன் ரொம்ப எல்லாருமே ரசிக்க போகிற ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம்ன்றது எல்லாமே வந்து இந்த பேர்டி அப்படி லிட்டில் பேர்டி தட் ஐ நோன்ற மாதிரி மெய்யழகன் இஸ் கோயிங் டு பி a வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். அண்ட் நலன் மாதிரி ஒரு இயக்குனரை வந்து நம்ம வெற்றியால் அடிக்கணும். வாவாத்தியாருமே ஒரு சின்ன ஃபேண்டசி வச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வருதா? இருக்கு, வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான். பட் மெய்யழகன் ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாருமே ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த படங்களை நான் முக்கிய படங்களாக பார்க்குறேன். அமரன் வந்து சம படம்ட்டாங்க எல்லாருமே. ஸோ கிளைமேக்ஸில் ரொம்ப எஸ்கே வந்து நம்ம இன்னொரு க்ளோரிஃபைட் கமெடியனாக ட்ரீட் பண்ணுறதை நிப்பாட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக கங்குவா, வேட்டையன் பெரிய எல்லா படமும் இதுதான். மெய்யழகன் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் நம்ம இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தது அந்த 96ம் சரி இதுவும் சரி அவர் வந்து நாவலாக எழுதி வச்சுருந்த கதை தான் அதை வந்து படமாக. ஸோ
அது மேலே பெரிய எதிர்பார்ப்பு. பொதுவாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது நம்ம பாடிக்கு நல்லதுங்கிறது என்னுடைய கொள்கை. பட் ஸ்டில் பெரிய ஸ்டார் படங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு எதிர்பார்ப்பு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாலாம் பார்த்து ஸோ வேட்டையன், கங்குவா ஆப்வியஸ்லி இருக்குது. பட் எனக்கு வந்து மூன்றாம் உலக போர் கொஞ்சம் மெட்டீரியலாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. இந்த டைஸ்டோபியன் ஃபியூச்சர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு ஹிப்பாபாதியோடைய டைரக்ஷனில், என்ன பண்ணியிருப்பாருன்ற பார்க்கறது ஒரு கொஞ்சம் கியூரியாசிட்டி இருக்குது. அண்ட் லப்பர் பந்து நல்லா ட்ரெய்லர் நல்லா ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுதான் டார்க் ஹார்ஸ் ஆஃப் தி இயர். ஸோ அது மெய்யழகன் வந்து என்னன்னா, எனக்கு பிரேம்குமார் அவருக்கு இருக்கிற அந்த கன்விக்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷனுக்கு வந்து கடன் இந்த ஸ்டோரி சொல்லிடணுன்ற ஒரு அந்த பரபரப்புலாம் இல்லவே இல்லை. அவருக்கு ரொம்ப சேஃபா நிறுத்தி நிதானமா அழகா ஒரு படத்தை நான் எடுக்கிறேன்ற. ஏன்னா 96 வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் பார்த்தேன். பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த படம். அந்த டைம்லயே எப்படி அவர் இந்த கன்விக்ஷன் வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தா எடுத்தா வந்து மக்கள் பார்ப்பாங்கன்ற அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல. மியூசிக்கலா பயங்கரமா ட்ரீட் பண்ணி ஃபுல்லாவே அந்த ரெண்டு பேரோட டிராவல் தான் மேஜராகவே. அந்த எமோஷன் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து எந்த பாயிண்ட்லயுமே இன்டிமேட்டா வந்து ஒரு கிளான்ஸ் கூட இருக்காது அவங்க ரெண்டு பேருக்குள்ள. ரொம்ப பியூராகவே மெயின்டைன் பண்ணிடுவார். இது வந்து இந்த ஜோன் உள்ள அவரால் டிராவல் பண்ண முடியுதுங்கிறதே ரொம்ப டேரிங்கான ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தார். ஸோ அதனால மெய்யழகன் மேலே ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்குது, என்ன பண்ணியிருப்பாருன்னு. அண்ட் கார்த்திக் வந்து ஒரு பெரிய கம்பேக்ட் தேவைப்படுது இல்லையா. ஸோ அதனால மெய்யழகன் ஆப்வியஸ்லி ஆல்சோ வாவாத்தியார். ஸோ அதாவது எல்லா படமுமே நல்லா இருக்கணும்ன்றது என்னோட ஒரு பேராசை. யாருக்குமே வந்து அந்த ரோட்ல போட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த படத்தை பத்தி இல்லை அதான் சொல்றேன், எனி ஸ்டார் வெஹிக்கிள் அதுக்கு விடாமுயற்சி. எனி ஸ்டார் வெஹிக்கிள் எல்லாருக்குமே ஒரு டிஃபால்ட்டா ஒரு இது இருக்கும். பட் கோட்டோட ரிலீஸ்க்கு அப்புறம் வாட் அஜித் இஸ் கோயிங் டு டூன்றது வந்து ஒரு பே பேக் டைம். இல்ல அதனால எப்போ ரிலீஸ்னே சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதனால அது எப்போ வரப்போகுது, அது இந்த வருஷமா இப்பயுமே வந்து கங்குவா ஃபர்ஸ்டா வேட்டையன் ஃபர்ஸ்டா யார் அனௌன்ஸ் பண்ணா கல்வெட்டு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அதனால விடாமுயற்சி ஒரு டைம்லெஸ் கிளாசிக் மாதிரி போயிட்டு இருக்காது, எப்போ வரும்னே தெரியல. அதனால if Love Insurance Company is releasing this year, I think it is going to be a very important film. ஒரு அது முடிச்சிருவாங்க, சின்ன படம் தானே அது. முடிச்சாங்க, டேட் கிடைக்கணும் இல்லையா உங்களுக்கு. அடுத்த பெரிய டேட்னா தீபாவளி வரும் உங்களுக்கு. ஸோ நன்றி, முடிச்சுக்கலாம்ல.